விராட்டோட வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து அது எவால்வ் ஆகிருக்கு. எவால்வ் ஆகிருக்குன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு காயினோட 2 முகங்களாக நான் பார்க்குறேன். என்ன அவர் டெல்லியிலேருந்து வந்துட்டார், நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டேன். அதனால எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் புரியறதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க புரியாது நமக்கு வந்து ஒரு அவங்க வீட்டில் எப்படி வளர்க்குறாங்களோ நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறாங்க சம்மந்தமே கிடையாது. நமக்குலாம் வேற சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் வந்து அவங்க நம்ம பார்க்கும்போது இவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்கன்னு கூட யோசிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்குமே அப்படி தான். எந்த நாடு? நான்லாம் ஃபஸ்ட்டு டைம் சண்டிகர் போகும்போது இது எந்த ஊரியா? ஏன்னா நம்ம மேப்பில் அது நம்ம பெருசாக அங்கிட்டு போகாத ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மேப்லாம் மும்பை டெல்லிலாம் கூட நம்ம யோசிப்போம். மேப்பெல்லாம் கூட எக்ஸாமில் கேட்குறாங்களேன்னு வச்சிருவோம். மேப்பில் உஜ்ஜயினி இந்த ஊரில் போயிட்டு அது விவேக் ஒரு படத்தை சொல்லுவார், இனிமே அந்த மலையாள படத்தை இது சொல்லுவார், இனிமே இந்த பாஷை மலையாளம் அந்த மாதிரி இந்த ஸ்டேட்டே கேரளா, இந்த ஸ்டேட்டு கேரளம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே போனவுடனே திடீர்னு வருவான், ஹிந்தியில் பேசுவான். டீ கூட வந்து நம்ம அந்த பாஷை சாய் எப்படி கேட்டு தான் வாங்கணும். சில்லறை வாங்குறதுக்கு ஹிந்தி தெரியணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கிரிக்கெட்டு ஏரியா மாறும் இல்லை? 100% எல்லாம் மாறும். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டிங்க. நமக்கு ஸ்ட்ரக்சர்ட்னா எப்படின்னா கார்பரேட் நீங்கள் விளையாடுவீங்க, ஸ்கூல்லாம் விளையாடி காலேஜ் விளையாடி முடித்த உடனே ஸ்ட்ரக்சர்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சோம். இங்கே வந்து ஒரு பஞ்சாபில் இருக்கிற பையனுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனால் தான் சம்பாத்தியம். நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடல, நீ கார்பரேட் ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் விளையாடினாலே உங்களுக்கு மாத சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ இனவே நம்ம அந்த மாதிரி செட்டில்டாக இருக்கிறது கூட நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குல்ல.